அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் இதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் இதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித காவல் தூதர்களுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிறது. நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் பாதுகாவலாக இருக்கிறார், நம் உடன் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறார். நம் தேவைகளில் அவர் நமக்காக கடவுளிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஜெபங்களை கொண்டு போய் சேர்ப்பவராக இருக்கிறார். எனவே நமக்கு துணையாக பாதுகாவலாக இருக்கும் காவல் தூதர் வழியாக இறைவனை போற்றுவோம், துதிப்போம். இந்த தெய்வீக பலியின் வழியாக அவரின் ஆசீரை பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரின் வானத்தூதர்கள் அனைவருமே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை
வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனித வானத்தூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருட்காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் தூதர் உனக்கு முன் செல்வார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. ஆண்டவர் கூறுவது: வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். அவர் முன் எச்சரிக்கையாயிரு. அவர் சொற்கேட்டு நட. அவரை எதிர்ப்பவனாயிராதே. உன் குற்றங்களை அவர் பொறுத்து கொள்வார். ஏனெனில் என் பெயர் அவரில் உள்ளது. நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவருக்கு பகைவனும் ஆவேன். ஏனெனில் என் தூதர் உனக்கு முன் செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடையும் கவசமும் ஆகும். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம்மை காத்திட தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய மற்றும் 10. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது. வழியில் உன்னை பாதுகாக்கவும், நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கவும், இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதனை அனுப்புகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் இருக்கிறார். அந்த வானதூதர் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற மிக அற்புதமான தூதராய், காவலாளியாய் நம்மோடு அவர் உடனிருந்து கொண்டே இருக்கிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, எச்சரிக்கையோடு இருங்கள், அவர் சொல் கேட்டு நடங்கள், அவரை ஒருபோதும் எதிர்ப்பவராய் இராதீர்கள் என்று. கண்களை மூடுவோம், ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிப்போம். இந்த காவல் தூதருடைய ஜெபம். எனக்கு காவலாயிருக்கிற இறைவனின் தூதரே, இறையருளால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று முழுவதும் உமது ஞான ஒளியில் நிறைத்து காத்து
வழிநடத்தியருளும். ஆமென். கண்களை திறப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர்கள் புடைசூழ்ந்து நின்று பாதுகாக்கிறார்கள் என்று திருப்பாடல் 34 7வது இறைவார்த்தை சொல்லுகிறது. நம்மை புடைசூழ்ந்து பாதுகாக்கிறவர்களாய் இந்த காவல் தூதர்கள் இருக்கிறார்கள். ஆம், காவல் தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள், நம்மை வழிநடத்துகிறார்கள், நமக்கு துணையாய் இருக்கிறார்கள், நம் ஆன்மாவை காக்கிறார்கள். இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னமாய் விளங்குகிறவர்கள் இவர்கள். ஆம், நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை, ஜபங்களை எல்லாம் கடவுளிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இந்த தூதர்கள் இருக்கிறார்கள். கடவுளுடைய ஆறுதலையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்களாக இந்த வானதூதர்கள் திகழ்கிறார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, மனிதர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த கடவுள் நமக்கு ஒரு தூதரை நியமித்திருக்கிறார். அந்த தூதர் நம்மை என்றென்றும் பாதுகாக்கிறார். தாழ்ச்சியான உள்ளத்தோடும் எளிமையோடும் நாம் நடந்து கொள்ளும் போது இந்த வானதூதருடைய உடனிருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த வானதூதர்கள் எல்லாம் கடவுளுடைய பிறப்பின் போது எவ்வளவு உற்சாகத்தோடு எக்காலம் முழங்கி கடவுளை வாழ்த்துகிறார்கள் பாருங்கள். ஒவ்வொரு முறையும் உன்னதங்களிலே கீதம் வாசிக்கும் போது நாமும் இந்த வானதூதர்களினுடைய திருக்கூட்டத்தோடு இணைந்து கடவுளை ஆர்ப்பரித்து கொண்டாடி வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், துதிக்கிறோம். உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று நிலையான அமைதியை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பவர்களாய் இந்த வானதூதர்கள் இருக்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆம், லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிற வேளையில் இறைவன் எப்பொழுது நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்று பார்க்கும்போது, ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் மனம் மாறும் போது, கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் போது, அவருடைய கட்டளையை ஏற்று கடைபிடிக்கும் போது அந்த விண்ணகத்தில் நம்முடைய மனமாற்றத்தை குறித்து, நம்முடைய அற்புதமான தூய வாழ்வை குறித்து விண்ணக திருக்கூட்டத்தினர் முன்பாக கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த அற்புதமான இறை வார்த்தைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஏஞ்சல்ஸ் என்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1998ஆம் ஆண்டு கனடா நாட்டிலே வசித்து வந்த ஜெர்சி, சாரா, மரியா இவர்கள் மூவரும் சகோதரிகள் விடுமுறைக்காக வெளியூருக்கு போக வேண்டும் என்று வாகனத்திலே ஏறி போய்கொண்டிருக்கிறார். ஒரு காட்டு பகுதியின் வழியாக அவர்கள் செல்ல நேர்ந்தது. அந்த காட்டு பகுதி அடர்ந்த காட்டு பகுதியாயிருந்ததால் கொள்ளை இருட்டு. அவர்கள் செல்லுகிற அந்த பாதை கரடு முரடாக இருக்கிறது. அவர்களுடைய வாகனமானது எப்படியோ ஒரு பள்ளத்திலே சிக்கிக் கொள்ளுகிறது. கீழே இறங்கி பார்க்கிறார்கள், வேறு யாரும் இல்லை, இந்த 3 பெண்கள் தான். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இருட்டு, அங்கும் இங்குமாக பார்க்கிறார்கள். இந்த இருட்டிலே ஒருவரும் தென்படுவார் இல்லை, அந்த வழியாக யாரும் போகவும் இல்லை, வரவும் இல்லை. பயம் அதிகமாக ஆட்கொண்டு விடுகிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுளை நோக்கி செபிக்கிற அந்த தருணத்தில் யாரோ ஒருவர் அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவர்களுக்கு உதவி செய்ய வருகிறார். அந்த வாகனத்தை, மணலிலே சிக்கி இருக்கின்ற அந்த வாகனத்தை தூக்கி மீண்டும் நல்ல நிலைக்கு அவற்றை அனுப்பி வைக்கிறார். கொஞ்ச தூரம் அவரோடு பேச வேண்டும் இவர்கள் என்று விருப்பப்பட்ட போது இவர்கள் அவரை பார்க்கிறார்கள். அந்த உதவி செய்த மனிதர் அப்படியே நடந்து கொண்டு போய் திடீரென்று மறைந்து விடுகிறார். அப்பொழுது இவர்கள் உள்ளத்தில் எழுந்த அந்த ஒரு நிகழ்வுதான், இவர் என்னுடைய வானதூதர், என்னை பாதுகாக்க, என்னை வழிநடத்த, என் ஆபத்தில் உதவி செய்ய நான் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு உறுதுணையாக இருக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர் வானதூதர், என் காவல் தூதர் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்கள், அந்த நூலிலே அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த இடத்தில் வந்து எனக்கு உதவி செய்தவர் என் காவல் தூதர் என்று. ஆம் அன்பிற்குரியவர்களே, இப்படிதான் நம்முடைய ஆபத்தான தருணத்தில்
நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் நமக்கு உதவி செய்ய நம்முடைய தூதர் இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு இருக்கும்போது நாமும் ஒரு நாள் அந்த வானதூதர்களுடைய திருக்கூட்டத்தோடு இணைந்து கொண்டு கடவுளை மாட்சிப்படுத்த, கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்க பேறு பெற்றவர்களாய் ஆகக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்திற்காக இந்த நாளில் நாம் ஜெபிப்போமா? ஆமீன். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணையுடன், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவாய், உன் பலியாய் என்னையும் மாற்றிடுவாய். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனித வானதூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருட்காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானகத் தூதர்களின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது:
ஆண்டவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளி நெற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் முற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இந்த நாவில் தினம் வந்திடுவார், இந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தேடுவோரே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேடுவோரே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், பூஜை செய்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். என் கடவுளே, வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பன்னிசைப்பேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருள் அடையாளத்தால் உணவு அளிக்கின்றீர். வானதூதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காவல் தூதர்களுடைய புடை சூழ்ந்த பாதுகாப்பினால் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்
அதிசயம் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.